வணக்கம் நண்பர்களே. ஒரு காலத்தில் வீதிகளில் கிடந்த பழைய டயர்கள் எல்லாம் உபயோகமில்லாத பொருளா தான் கருதப்பட்டிருக்கு. ஆனா இன்று அந்த ஒரே டயர் தான் சிலருக்கு வாழ்க்கையை மாற்றியிருக்கு. இதைத் தான் சொல்வாங்க குப்பை என நினைக்கப்பட்ட ஒரு பொருள் நம்ம மூலமா வருமானத்துக்கான வாய்ப்பா மாறுது. பழைய டயர்களை சாமானிய மக்கள் பயனில்லாதது நினைத்து தூக்கி எறியுறாங்க. ஆனால் அந்த டயருக்கு ஒரு புதிய தோற்றம் கொடுத்தாலே அது அழகான பொருளா மாறிடும். இந்த சின்ன மாற்றமே ஒரு லாபகரமான தொழிலாக வளருது. பழைய டயர்களை கொண்டு கார்டன் கும்பலங்கள், சிறிய மேசைகள், இருபுறம் உட்காரும் இருக்கைகள், கூடவே சுவரில் தொங்கும் அலங்கார பொருட்கள் என பல வண்ணங்களில் தயாரிக்க முடியும். இந்த பொருட்களுக்கு சந்தையில் வாடிக்கையாளர்கள் காத்திருக்கிறார்கள். பழைய டயர்கள் கிடைக்கும் இடங்கள், கார் மற்றும் லாரி சரிசெய்யும் பயிற்சி சாலைகள், பழைய வாகனங்கள் வாங்கும் கடைகள். இங்க சென்று கேட்டாலே சில நேரம் டயர்கள் இலவசமாக கிடைக்கும். சில நேரங்களில் கிலோ விலையில் குறைந்த தொகைக்கு வாங்கலாம். ஒரு டயர் வெறும் 30 ரூபாய் முதல் 100 வரை இருக்கும். இந்த டயர்களை முதலில் நன்றாக சுத்தம் செய்யணும். பின்னர் மென்மையாக திசைதிருத்தி பளிச் என்று காட்சியளிக்க வைக்கும் வகையில் வண்ணம் பூச வேண்டும். அதற்குப் பிறகு நம்ம விருப்பப்படி மேலே மரப்பலகை வைத்து ஒரு மேசை மாதிரி உருவாக்கலாம். மெத்தை மற்றும் துணி கொண்டு இருந்தால் அருமையான இருக்கையாக மாறும். இந்த மாதிரி ஒரு தயாரிப்பு செய்ய தேவைப்படும் செலவு மிக குறைவாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு டயர் வைத்து மேசை செய்ய வச்சிங்கன்னா அதுக்கான செலவு 10 ரூபாய் வண்ணம், 100 ரூபாய் மரப்பலகை, 100 ரூபாய் மெத்தை. ஆனால் இந்த தயாரிப்பை சந்தையில் விற்கலாம் 4000 வரை. இது மட்டுமல்ல, வீட்டின் தோட்ட அலங்காரம், காமனில் உட்காரும் இடங்கள், காஃபி கடைகள், குளிர்பான கடைகள், பள்ளி முனைகள், வீட்டின் மாடி என பல இடங்களிலும் இந்த டயர் பொருட்களுக்கு அழகு அளிக்க பலர் விரும்புகிறார்கள். நாம இதை விற்பனை செய்ய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் கடை எடுத்து, கடை இல்லாதவர்கள் வீட்டிலிருந்தே உழைத்து விற்பனை செய்யலாம். ஒரு வாடிக்கையாளருக்கு கஸ்டமைஸ் பொருள் வேண்டும்னா அதுக்கேற்ப வடிவமைத்து கொடுக்கலாம். அதனால் விரைவில் நல்ல வருமானம் வர வாய்ப்பு அதிகம். இந்த தொழிலை தொடங்க ரூபாய் 5000 போதும். அதில் தொழில்நுட்ப கருவிகள், வண்ணம், மெத்தை, மரப்பலகை வாங்க முடியும். முதலில சில மாதிரி பொருட்கள் செய்து படம் எடுத்து வைத்து வாடிக்கையாளர்களை கவரலாம். மெதுவாக சோஷல் மீடியா வாயிலாக விரிவாக்கலாம். இந்த டயர் தொழிலில் ஒரே மாதத்தில் 15 முதல் 20 பொருட்கள் விற்றாலே 40,000 ரூபாய் முதல் 50,000 வரை வருமானம் கிடைக்கலாம். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு ஒத்த விஷயங்களுக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் பழைய பொருளை புது வகையில் மாறுவது என்றால் ஏற்க வேண்டும் என்கிற மனப்பான்மை அதிகரிக்குது. இந்த பிசினஸ்ல நீங்க சுயமாக உங்க பெயரில் ஒரு உற்பத்தி பெயர் வைத்து பெரிதாக வளர்த்துக்கலாம். இன்று ஒரு சின்ன டயர் தான். நாளைக்கு அதே டயர் உங்கள் வாழ்க்கையை இழுத்துச் செல்லும் சக்கரமாக மாறும். வீட்டில் இருந்தே தொடங்கக்கூடிய இந்த தொழில் உங்கள் புதிய தொடக்கத்திற்கு கதவினை திறக்கும். தேவையானது உழைப்பு, தனி சிந்தனை, குறைந்த முதலீடு. இதில் இருக்கிற வாய்ப்பு பெரியது. நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.